சார், இந்த கரூர் விவகாரம் குறித்து வந்து இப்போ 15ஆம் தேதி மீண்டும் வந்து விஜய் ஆஜராகணும். எப்படியா இருந்தாலும் இது ஒரு மிரட்டல் தான். விஜய் அந்த பக்கம் இழுப்பதற்கான நெருக்கடி தான். இது நம்மளை என்ன பண்ணுவோம் இல்லை தெரில அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படும். டேபிளில் நகம் பிடுங்கிறது, மிளகாப்பொடி, கரண்ட் ஷாக்கு இதெல்லாச்சும் வச்சுருப்பாங்க. அப்புறம் விஜய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்புறம் என்ன போன டைம் சொன்னீங்க, பட் ஆனால் வேறு மாதிரி சொல்கிறாங்களே, நீங்கள் உள்ள கேமரா வச்சு ஏதோ ஷூட் பண்ணதா, இதெல்லாம் ஏன்ப்பா வச்சுருக்கீங்க, அவர் சொல்லிடுவார்ப்பா, நீங்கள் வேறு இந்த எதுக்கு வச்சுருக்கீங்க, எப்படி இருக்கும். அதுதான் ஃபைனல். ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. ஜனநாயகன் படம் நேற்று வந்தது. அந்த அதிகாரிக்கு டிசென்ட்ரியா பண்ணனால லீவ் போட்டார். விமன் கமிஷன்லேருந்து கூப்பிட்ருக்காங்க விஜய். ஒய்ஃபை வீட்டுக்குள்ளே விடாமல் கதவை சாத்திருக்கேன். அது இப்படின்னு ஒரு நெருக்கடியில் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது விஜய் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்குவாங்க. சரி, நம்ம விட மாட்டாங்க, நம்ம சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. சரி, நான் வர்றேன், எத்தனை தொகுதி தரீங்க. சார், இந்த கரூர் விவகாரம் குறித்து வந்து விஜய்க்கு வந்து 2வது முறையாக வந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இப்போ 15ஆம் தேதி மீண்டும் வந்து விஜய் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, எப்படியா இருந்தாலும் இது ஒரு மிரட்டல் தான். இது விஜய் அந்த பக்கம் இழுப்பதற்கான நெருக்கடி தான். அது இந்த விஷயத்தில் ஒரு மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இது என்னென்னா, விஜயை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒவ்வொன்றா ஒரு கட்டமாக மிரட்டுறது. சிபிஐ விசாரணை அப்படி தான் இருக்கும். நேரடியாக மிரட்ட மாட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறீங்கன்னு வைங்க, உங்களை இப்போ புரிஞ்சுடுவாங்க. ரைட்டு, இந்த பொண்ணு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிரு. சிபிஐ ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுன்னா இப்போ உங்களை டார்ச்சர்லாம் கொடுக்க மாட்டாங்க. வாசல் வரைக்கும் உங்களை வரவேற்பாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்கன்னு. நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. என்னடா சிபிஐ பயங்கரமாக சொன்னாங்க, நம்மளை வரவேற்க, வாங்க வாங்க, என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா, என்ன ஜூஸ் சாப்பிட்றீங்களா, சாரிங்களா, எல்லாம் உட்காருங்க அப்படின்ட்டு டக்குன்னு 4 கரப்பாம்பூச்சியை திறந்து விடுவாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதுக்கு தான் பயப்படுறீங்க போது, ஐயோ அம்மா நாளை, ஐயோ வாட், என்னாச்சு மேடம், சார் கரப்பாம்பூச்சி, ஐயோ யார் அந்த கரப்பாம்பூச்சி தள்ளிவிடியா, அப்புறம் வேறு ஜூஸ் சாப்பிட்றீங்கன்னா உங்களை நல்லா கவனிச்சிக்குவாங்க. அடுத்து 2 பள்ளியை தூக்கி அங்கேருந்து போடுவாங்க தலையில், மேலேருந்து விழுகு. நீங்கள் மேண்டு பயந்து இவங்க என்ன கேட்குறாங்கன்றதை தாண்டி உங்களுக்கு எதெல்லாம் பயமோ அதை பூராத்தையும் வச்சு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐயோ என்ன பள்ளியா, தள்ளி விடுங்க அப்படின்னு. இப்படியே உங்களை ஒரு அரை நாள் உட்கார வச்சு அனுப்பி விட்றாங்க. அதே மாதிரி தான் விஜயை கூப்பிட்டு ஐஸ் படுக்க, நகம் பிடுங்குற, ஆணியை பிடுங்கிறது, அந்த குரடு இதெல்லாம் இங்கே டேபிளில் வச்சுட்டு, இந்த துப்பாக்கி படத்தில் மாதிரி துப்பாக்கி படத்தில் எடுத்துருப்பாப்புல இருக்குன்னு எடுத்துருக்காங்களா, படம் பார்க்கலாம். துப்பாக்கி இல்லை, விஜய்க்கு இல்லை சார், அந்த தீவிரவாதிக்கு எடுப்பாங்க சார் அந்த மிஷின் வச்சு. எடுப்பாங்களா? இவங்க எடுக்க மாட்டாங்க. இதுதான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறது. வச்சிருவாங்க. இப்போ விஜய்க்கு தெரியும், அவர் படத்துலேயே இந்த சீன் வச்சுருக்கிறதுனால அந்த இதை எடுத்து இங்கே டேபிளில் வைப்பாங்க. விஜய் இங்கே உட்கார வச்சுருப்பாங்க, அதிகாரி இங்கே உட்காந்துட்டு அந்த டேபிளில் நகம் பிடுங்கிறது, மிளகாப்பொடி, கரண்ட் ஷாக்கு இதெல்லாச்சும் வச்சுருப்பாங்க. அப்புறம் விஜய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்புறம் என்ன போன டைம் சொன்னீங்க, பட் ஆனால் வேறு மாதிரி சொல்கிறாங்களே, நீங்கள் உள்ள கேமரா வச்சு ஏதோ ஷூட் பண்ணதா எல்லா கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஏதாவது சொன்னாங்க, இதெல்லாம் ஏன்ப்பா வச்சுருக்கீங்க, அவர் சொல்லிடுவார்ப்பா, நீங்கள் வேறு இந்த எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அடுத்து நம்ம நகத்தை தான் பிடுங்க போகிறாங்கன்ற மாதிரியே உங்களை பில்டப் கொடுத்து ஐஸ் படுக்க அங்கே இருக்கும். ஐஸில் படுக்க வைக்க போகிறாங்களா, கட்டி போட போகிறாங்களா, கயிறெல்லாம் தொங்கிட்டு இருக்கும், தூக்கு கயிறு தொங்கும். புரியுதா சார்? அதெல்லாம் இருக்குமா சார்? இல்லைம்மா, அதாவது அது இருக்குமோ இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மிரட்டல் இருக்குமா. எல்லாம் அங்கங்கே அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க, இந்த இங்கே ஒரு குருவி ஒன்று இருக்குது, இன்னொரு ஃப்ளாஸ்க் ஒன்று இருக்குது, இதிலெல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யானை கொம்பு மாதிரி ஒன்று இருக்குது, இதெல்லாம் இருக்கும், அப்படி இருக்கும். நீ கூர்ந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஆஹா இது ஆணி பிடுங்கிறது, இது நம்மளை என்ன பண்ணுவான் இல்லை தெரில அப்படின்ட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ 3வது முறையாக அந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் கூப்பிட்றாங்க. நாளைக்கு 15ஆம் தேதி ஆஜராக சொல்லுவாங்க. அதுதான் ஃபைனல். ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இனி ஜனநாயகன் படம் நேற்று வந்தது. அந்த அதிகாரிக்கு டிசென்ட்ரியா பண்ணனால லீவ் போட்டார். அதை டைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விமன் கமிஷன்லேருந்து கூப்பிட்ருக்காங்க விஜய். ஒய்ஃபை வீட்டுக்குள்ளே விடாமல் கதவை சாத்திருக்காமே அப்படின்னு. அது இப்படின்னு ஒரு நெருக்கடியில் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது விஜய் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்குவாங்க. சரி, நம்மளை விட மாட்டாங்க, நம்ம சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது, சரி நான் வர்றேன், எத்தனை தொகுதி தரீங்க அப்படின்னு சொல்ல வச்சு அப்படியே கொண்டு போய் உள்ளே போகுது சார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் அவருக்கெல்லாம் தெரியாதுமா. நயனா நாகேந்திரன் பாவம்மா, பாரை விட்டால் வீடு வசூல் இப்படி போயிட்டுருக்காருமா. அவருக்கு சிபிஐயில் டெல்லியில் என்ன பண்ணுறேன்னு அவருக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு?
மேட்ரு ஃபுல்லாக விஜய்க்கு தான் தெரியும். விஜய்க்கு தெரியும், சிபிஐக்கு தெரியும், ஒரு அமித்ஷாஜிக்கு தெரியும், உமன்ஸ் கமிஷனுக்கு தெரியும், அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் சென்சார் போர்டுக்கு தெரியும். இப்போ எல்லாம் வயிற்றால வாந்தி வந்துச்சு அப்படின்னா எங்கே போவீங்க நீங்கள்? டாக்டருக்கு தான் போவோம். நம்ம யாராக இருந்தாலும் டாக்டருக்கு தான் போவோம். ஆனால் அந்த மருந்து வந்து அமித்ஷாட்ட தான் இருக்குது. அதை ஒரு பொடி மாதிரி தண்ணியில் கலக்கி சென்சார் ஆஃபீஸர் கொடுத்தா அடுத்த செகண்ட் வயிற்றால் நின்றும் படத்தை பார்த்து ஓகே பண்ணிப்பாங்க. அந்த பொடி வந்து அந்த சின்ன பொடி மாத்திரை மாதிரி இருக்கும். தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா அடுத்த செகண்டு ஒரு காய்ச்சல்லாம் சரியாக வயிற்றால் நின்றும். டப்புன்னு ஒரு நான் அந்த படத்தை பார்க்குறேன், உடனே ரிலீஸ் பண்ணி உடனே டக்குன்னு பண்ணுவோம். அந்த மருந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த மருந்தை கொடுக்கணுமா வேண்டாமான்றது தான் விஜய் சொன்னால் தான் கொடுப்பாங்க அந்த மருந்து. அதுக்கு தான் விஜய் கூப்பிட்ருக்காங்க. சரி, இப்போது வேட்பாளர்களுக்கான நேர்காணலில் கிட்டத்தட்ட 60 வேட்பாளர்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டு சொல்லப்படுது. யார்? விஜய் அவர்கள். யாரை சந்திச்சார் அவர்? யாரையுமே பார்க்கலையம்மா. எப்படி 60 பேர் தேர்ந்தெடுத்தார்? குலுக்கல் முறையிலையா? சார், பனையூரில் இந்த ஸ்பின் டு வின்னு ஒன்று வரும் தெரியுமா? கூகுள் பே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மூதேவிங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அமுக்குனீங்கன்னா சர்ன்னு சுற்றி போய் எங்கே நிற்கும் அப்படின்னா ஒரு டிஷர்ட் இதில் போய் நிற்கும், இல்லை ஐஃபோனில் நிற்கும். எத்தனை தடவை சுற்றிட்டிங்கன்னா அதில் தான் வரும். கேட்டால் ஆஃபர்னுவான். கோடை கொடுத்தீங்கன்னா அது மொத்தமே அந்த பவுடர் வந்து 400 தான் வரும். 1400 போட்டு 1000 டிஸ்கவுண்ட்டுன்னு போடுவான். புரியுதா அவங்க? மேக்கப் கிட் ஃப்ரீ அப்படின்னு வரும். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்பின் டு வின் மாதிரி எழுதி இப்போ போட்டிருப்பாங்க. பாலமுருகன், ராஜவேலு எப்படின்னு போட்டு விஜய் கையை வைக்க சொல்லுவாங்க. கர்றன்னு சுற்றி போய் நின்னா ராஜவேலு போ, நீ தான் கரூர் வேட்பாளர். இவன் யார்? அந்த இதில் வடிவேல் இது எடுப்பான்ல, நீ வந்து டேவிட் இல்லை, இன்னையிலேருந்து டிராவிடு, சரியா? நீ வக்காளி இல்லை, இன்னைக்கு கூட கங்குலி, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சொல்லி ஒரு 10 பேரை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ விஜய் தேர்வு இருக்கும். புரியுதா? ரோட்டில் போகிறவன் வர்றவன் நின்றுட்டு இருந்தவன் அந்த மாதிரி தான் தேர்வு 60 பேர் எடுத்திருப்பாங்க. இந்த நேர்காணலில் வந்து விஜய் அவர்கள் ஒரு விஷயம், நேர்காணல் எங்கேம்மா நடத்தினாங்க? விஜய் அவங்க பார்த்ததே கிடையாதுமா. என்னம்மா நேர்காணல்? அவன் வந்து என்ன பண்ண வேண்டியது, புஷி ஆனந்த் கையில் காசை கொடுக்க வேண்டியது. அவர் கேட்பார் எத்தனை லட்சம் செலவு பண்ணேன் சார், ரைட், நாசமாக போட்டு இல்லை அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். அதான் தேர்வு. விஜய் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுருப்பாங்க கையெழுத்து போட்ட மாதிரி, அதை குத்தி அனுப்பி விட்ருவாங்க. அவ்வளோதான். நீ போய் நில்லு, அங்கே போய் போய் அப்படி தெருவில் நிற்க வேண்டியதான். எவனோட கூட்டணி சேர்றான், எத்தனை தொகுதினே எவனுக்குமே தெரியாது. கடைசியில் முதல்ல லிஸ்ட்டில் பேர் இருக்குன்னு அடுத்த கடைசி பார்த்தா பாஜக அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதுன்றாங்க. அப்போ புஷி ஆனந்த் கொடுத்த 2 லட்சம் அது சங்கு தான். இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் தேர்வில் எந்த பண்ணுறது என்னது சொல்லுங்கள். சரி, இந்த நேர்காணலில் விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது சார். அதாவது சார் எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்லப்படுது நீங்கள் பார்க்கல? இல்லை, நியூஸ் வந்து இப்போ போயிருக்கு சார். நியூஸில் எது வேணாலும் போடுவாம்மா. விஜய் கதவு திறந்தாலே நியூஸ் தான் அது. புரியுதாங்க? அது இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் அரசியலை விட்டுட்டு எங்கே போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் விட்டு அரசியலுக்கு வந்தீங்க, அரசியலை விட்டுட்டு எங்கே போக போகிறீங்க அப்படின்றதானே. அரசியலை விட்டு எங்கேம்மா போவார் அவர்? அதனால் இப்போ அரசியலை விட்டு துரத்தி விட்ருவாங்க 2026. அதுக்கப்புறம் அவர் எங்கே போக முடியும்? போக்கடை எங்கே அப்படின்றது தான் நம்ம